வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபத்தில் வாடா போடான்னு பாட்டு எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அதனால் சிவாஜி கணேசனுக்கு அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தன்னோட சொந்த கோபம், வாழ்க்கை, பிரச்சனைன்னு எல்லாவற்றையுமே தன்னோட பாடல்களை பிரதிபலித்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். காதல், தத்துவம், மரணம், சோகம், கண்ணீர், விரக்தின்னு மனிதனோட வாழ்வில் இருக்க எல்லா உணர்வுகளையும் பாடல்களாக பாடியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பத்திரிகையாளராக இருந்து அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்தவர் தான் இவர். ஆரம்ப காலத்தில் தான் வேலை செஞ்ச பத்திரிகைகளில் சிறு கதைகளையும் கவிதைகளையும் தான் எழுதி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது வசனம் எழுதுகிற பணி மட்டும் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதுகிற காலத்தில் தான் அவருக்கு போட்டியாக கவிஞர் கண்ணதாசன் இருந்தாங்கன்னே சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் உள்பட பல திரைப்படங்களில் கதை வசனங்களில் வேலை செஞ்சுருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனை போல பாடல் வரிகளை எழுதும் ஒரு பாடலாசிரியர் இதுவரை பிறக்கவில்லைன்னு தான் சொல்லணும். நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான பாலும் பழமும் படத்திற்கு பாடல் எழுத போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அப்போது ஒரு அரசியல் கட்சியிலேருந்து விலகி இருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அப்போ எம்எஸ்வியிடம் போனால் போகட்டும் போடான்ற வரைக்கும் டியூன் போட சொல்லியிருக்காங்க. இப்படி மரியாதை இல்லாமல் போடா என பாட்டு எழுதினா தவறாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனும் போனால் போகட்டும் என்பதற்கு டியூன் போடு, மற்றவை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எம்எஸ் விஸ்வநாதனும் விடலை, நீங்கள் என்னை போடான்னு திட்டுவது போல் இருக்கிறது, இது வேண்டாம், வரியை மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கவிஞரோ இதுதான் வரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இந்த தயாரிப்பாளர் வேலுமணி மற்றும் இயக்குனர் பீம்சிங் 2 பேருமே பரவாயில்லை கவிஞர், சொல்லிய வரிகளுக்கே டியூன் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மெட்டமைக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும். பாடலும் சூப்பர் ஹிட் ஆகிடுது. நல்ல வேளை இந்த பாடலில் மிஸ் பண்ணலைன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களாம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதனோட வீட்டு சுவரில் லாரி மோதி சுவர் இடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அப்போ அங்கேருந்த சிறுவன் ஒருத்தன் போனால் போகட்டும் போடான்னு பாடினானா. அந்த சிறுவன் அப்படி பாடினதை பார்த்ததுமே அசந்து போயிட்டாரா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அதுக்கப்புறமா டே அவனை புடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறுவனும் சிட்டாக பறந்து ஓடிட்டானா. இதுக்கப்புறமா மனம் நெகிழ்ந்து சிரிச்சிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்னு சொல்கிறாங்க. இதுதான் கோபத்தில் வாடா போடான்னு பாட்டு எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அமைந்த சூப்பர் ஹிட் பாடல்னே சொல்லலாம். இதை போலவே நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறமா நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களைப் போலவே நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் ஆரம்ப காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும்.